ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் தந்த இந்த நல்வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதை பார்க்கிற கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கர்த்தர் நன்மைகளை செய்வாராக. இந்த நாளிலே நாம் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை தருகிறார். அதை நாம் சில நிமிடங்கள் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு உலகமெங்கும் நாம் பார்த்தால் மக்கள் சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறதை நாம் பார்க்கிறோம். நிம்மதி இல்லாம சிலர் தற்கொலை பண்ணி கொள்ளுகிறார்கள். சிலர் வீட்டை விட்டு ஓடி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் கூட, ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் கூட, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள் கூட மன நிம்மதி இல்லாமல் அங்கும் இங்கும் அலைகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், 28வது வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள், அதாவது நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருதயத்தை அழுத்துகிற, பாரத்தை சுமக்கிற எல்லாரையும் தான் ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள். இது நாம் சுவிசேஷ கூடுகையிலே நாம் பிரசங்கம் பண்ணுகிற ஒரு வார்த்தை. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நிம்மதி இல்லாமல் அலைகிறதை பார்க்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் ஏன் நான் இருக்கிறேன், ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ள கூடாதா என்று வேதனையோடு இருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நான் உனக்கு சமாதானத்தை தருகிற ஆண்டவர் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இதே போல இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையில, ஊழியங்களில எவ்வளவோ போராட்டங்கள், அடிகள், நிந்தைகள், ஏளனங்கள், பசிகள், பட்டினிகள், உபத்திரவங்கள். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் எந்த நிலைமையில் வைக்கப்பட்டிருந்தாலும், உயர்ந்த நிலைமையிலா இருந்தாலும், தாழ்ந்த நிலைமையிலா இருந்தாலும், நான் மன அமைதியாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா பாருங்க, மக்கள் இந்த கடுகு, எண்ணெயில போட்ட கடுகு பொரிகிறது போல பொரிந்து ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடுகிறார்கள். எத்தனையோ காரியங்களை தப்பு தப்பாக செய்து, வாயில தூசண வார்த்தைகளை பேசி, சாபம் போட்டு என்னென்னலாமோ செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை எதற்கு அழைத்திருக்கிறார்? சமாதானமாயிருக்க, நிம்மதியாயிருக்க தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. உலகம் சிகரெட்டு குடிச்சா சமாதானம் என்று சொல்லும், சினிமா பார்த்தா சமாதானம் என்று சொல்லும், குடித்தால் சமாதானம் என்று சொல்லும், விபச்சாரம் செய்தால் சமாதானம் என்று சொல்லும், கொலை செய்தால் சமாதானம் என்று சொல்லும், களியாட்டு பண்ணினால் சமாதானம் என்று சொல்லும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லிருக்கிறார்? அவருடைய சமாதானத்தை நான் வைத்து போயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராயிருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், நீங்கள் ஆண்டவருடைய பக்கம், இயேசுவே எனக்கு சமாதானத்தை தாரும் என்று நீங்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தால், அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவதற்கு உண்மையுள்ள ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். அவர் எங்கேயோ இருக்கிறவர் அல்ல, உங்கள் அருகில் இருக்கிறவர். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, அவர் இருக்கிற வண்ணமாகவே அவர் நம்மை படைத்திருக்கிறார். நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதே வண்ணமாகத்தான் அவரும் இருக்கிறார். நீங்கள் கற்பாய் இருந்தாலும், வெள்ளையாய் இருந்தாலும், உயர்வாய் இருந்தாலும், வளர்ந்த ஒரு மனிதராக இருந்தாலும், குள்ளமான ஒரு மனிதராக இருந்தாலும், இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் இருக்கிற வண்ணமாகவே. ஆகவே அவருக்கு உங்களுக்கு சமாதானத்தை தருவது லேசான ஒரு காரியம். வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருகிற ஒரு தெய்வம். ஒரு முறை வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது, விபச்சாரத்துல கையும் மெய்யுமாய் ஒரு பெண்ணை பிடித்தார்கள். பிடித்து அவளை நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாக ஆண்டவரிடத்துல கொண்டு வருகிறார்கள். எவ்வளவு ஒரு மோசமான உலகம் பாருங்க.
அந்த ஆணை விட்டு விட்டார்கள். அந்த சகோதரியை மாத்திரம் ஆண்டவரிடத்துல கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் அவளை நியாயம் தீர்க்கவில்லை. ஆண்டவர் அவளுக்கு சமாதானத்தை கொடுத்து அனுப்பினார். ஏற்கனவே பாவம் செய்து நிம்மதி இல்லாமல் எல்லாரிடத்தில் அவமானப்பட்டு விட்டவே என்கிற வேதனை நிறைந்த இருதயத்தோடு இருந்த அந்த மகளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ போ, இனி பாவம் செய்யாத என்று. உலகம் கொடுக்கிற ஒரு சமாதானத்தை இல்ல, அவர் தன்னுடைய சமாதானத்தையே அந்த மகளுக்கு கொடுத்து அனுப்பினார். அவள் நிம்மதியாய் போனாள். இன்றைக்கும் கூட பாவம் செய்துவிட்டு நிம்மதி இல்லாமல் குடும்பத்தை உடைத்து விட்டு குடும்ப வாழ்வை இழந்துவிட்டு வாலிப வாழ்க்கையை இழந்துவிட்டு வேதனையோடு கூட இருக்கிறீர்களோ, அந்த அருமையான சகோதரியை போல நீங்கள் நிம்மதி இல்லாதவர்களாய் இருக்கிறீர்களோ, ஆண்டவர் பக்கம் வாருங்கள், ஆண்டவர் பக்கம் வாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு உண்மையுள்ள ஒரு தெய்வமாக இருக்கிறார். பெதஸ்தா குளத்தண்டையில 38 வருஷமாய் ஒரு மனிதன் வியாதிப்பட்டவனாக இருந்தான். அவனுக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அந்த குளம் கலக்கப்படும் போது யார் என்னை தூக்கி கொண்டு விடுவார் என்று ஒவ்வொரு மனிதனாக பார்த்தார். இயேசு அந்த இடம் போன போதும் அவனும் அவரை அப்படித்தான் பார்த்தார். ஆனால் ஆண்டவர் வெறும் வாயினாலே சொல்லிவிட்டு போகிற ஒரு தெய்வம் அல்ல. அவனுக்கு சமாதானத்தை கொடுத்தார். அவனுடைய வியாதிகளை மாற்றினார், அவனுடைய வேதனைகளை மாற்றினார். அவன் 38 வருஷமா இந்த வியாதினால நிம்மதி இல்லாமல் அவன் வேதனைப்பட்டு கொண்டிருந்ததை இயேசு அறிந்து அவனுடைய சமாதானத்தை கெடுக்குகிற அந்த வியாதியை அவனை விட்டு மாற்றி அவனுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்தார். இன்றைக்கு சரீரத்தில் இருக்கிற வியாதியினால, அந்த வியாதி கொடுக்கிற வேதனையினால நிம்மதியை இழந்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, படுக்கையில் இருக்கிறவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் வியாதியை மாற்றி உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக அன்று பெதஸ்தா குளத்தண்டையில வந்த அந்த இயேசு இன்றைக்கு நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இயேசு உங்கள் அருகே இருக்கிறார். நீங்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் வியாதியை உங்களை விட்டு மாற்றி உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக இயேசு உங்கள் நடுவே வந்திருக்கிறார். பாவம் செய்த ஒரு சகோதரிக்கு பாவத்தை மன்னித்து சமாதானத்தை கொடுத்த ஆண்டவர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட இந்த மகனுக்கு அந்த நோயிலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்து அவனுக்கு சமாதானத்தை கொடுத்து அனுப்பினார். நீங்கள் பாவத்தோடு கூட இருக்கலாம், பாவம் செய்ததுனால நிம்மதியை இழந்து போனவர்களாக இருக்கலாம். இயேசு உங்கள் நடுவே வந்திருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்களோ அந்த இடத்திற்கு இந்த வார்த்தையின் வழியாக ஆண்டவர் உங்கள் நடுவே கடந்து வருகிறார். அவருடைய வல்லமை உங்கள் நடுவே உங்கள் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. உங்கள் வியாதிகள் இப்பொழுது மாறுகிறது. நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பாவம் செய்ததுனால நிம்மதியை இழந்து விட்டீர்களோ, இன்றைக்கு இயேசுவை நோக்கி பாருங்கள். வியாதி வந்ததுனால, வியாதி படுக்கையில் இருக்கிறதுனால சமாதானத்தை இழந்து விட்டீர்களோ, இயேசுவை நோக்கி பாருங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் நேற்று மாத்திரம் இருந்த தெய்வம் அல்ல, என்றும் என்றும் இருக்கிறேன். பாவம் செய்ததுனால சமாதானத்தை இழந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பார். வியாதிப்பட்டதுனால சமாதானத்தை இழந்து மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார். பிள்ளைகளை விடுதலையாக்கும். நம்முடைய நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் வல்லமை இறங்கட்டும், அதிசயம் நடக்கட்டப்பா. நிம்மதியோடு சமாதானத்தோடு வாழ ஆண்டவர் உதவி செய். ஆசீர்வதிக்கிறேன். என்ன எதிர்பார்ப்பாடு இருக்கிறார்களோ அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நிச்சயமாக உங்களோடு கூட பேசி இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் செய்கிற அந்த மிஷனரி ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். விருப்பம் உள்ளவர்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.